எங்க திருவொற்றியூர்ல புதுசா டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ண நாள்ல இருந்து செம கூட்டம். உள்ள போகவே முடியல. அதனால நாங்க வீக் டேஸா பார்த்து மந்த் எண்டாவும் பார்த்து போலான்னு சொல்லிட்டு போனோம். ஓரளவுக்கு கூட்டம் கம்மியா தான் இருந்தது. காலியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒ பொருள்லாம் வந்து ஹோல்சேல் விலையில தான் விக்கிறாங்க. உண்மையா தான் வாங்கலாம் தான் ஒர்த்து தான். ஆனா, ஒரு சில பொருள் வந்து வெளியிலயே விலை கம்மியா தான் இருக்கும். ஆனா, இங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம நெறைய பொருள் விலை கம்மியா இருக்குன்றதுனால, நம்ம இதுவும் கம்மியா இருக்கும்னு பார்த்து நெனச்சு வாங்கிடுறோம். அது நம்ம கிட்ட இருக்க மைனஸ். இன்னொன்னு என்னன்னா, நாங்க போட்ட பட்ஜெட் 3000 இல்ல 4000 அவ்வளோதான் நாங்க போட்ட பட்ஜெட். ஆனா, எங்க பில்லு வந்து கொஞ்சம் எகிறிடுச்சு. நாங்க நெனச்சத விட எகிறிடுச்சு. அதுக்கு ரீசன் நான் என்ன நெனைக்கிறேன்னா, நம்ம கடைக்கெல்லாம் போறோம்னு வைங்களேன், ஒரு அண்ணாச்சி கிட்ட போயிட்டு, அ 1/2 கிலோ சர்க்கரை குடுங்கன்னு கேட்டோம்னா, அவர் 1/2 கிலோ சர்க்கரை குடுப்பாரு. நம்ம அதுக்கான காசு குடுப்போம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுவே இங்க வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க 1 கிலோ சர்க்கரை வாங்குனீங்கன்னா, 1 கிலோ சர்க்கரை ஃப்ரீன்னு இருக்கா, நம்ம ஆசைய தூண்டி நம்மள வாங்க வச்சுடுறாங்க. அதுல வரக்கூடிய விளைவு தான் இந்த பில்லோட அமௌண்ட்ன்னு நான் நெனைக்கிறேன். அ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால தான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் வாங்கணுன்ற மாரி மைண்ட் செட் வருது. நீங்க வீட்லயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இதுதான் வாங்கணும். இவ்ளோ அமௌண்ட் தான் எடுத்துட்டு போணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வாங்குன எதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல் இல்ல அப்டிலாம் இல்ல. எனக்கு எல்லாமே தேவையான ஒரு பொருள் தான். ஆனா ஒரு மாசத்துல நம்ம இவ்ளோ தான் பட்ஜெட்ன்னு நம்ம ஒதுக்குவோம் பார்த்தீங்களா? அத தாண்டி போகுதுன்னும்போது தான் நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ போம்போது கேர்ஃபுல்லா போங்க. பாய்.